3 கடிதம் கொடுத்தும் பதிலில்லை. யாரை ஆட்டம் காட்டுகிறீர்கள்? கோட்டை ரகசியங்களை ஆராய டெல்லியிலிருந்து தமிழகம் வந்த 2 உயர் அதிகாரிகள். ஸ்டாலினை சுற்றி வளைக்கப் போகும் அமித்ஷா. வணக்கம் நண்பர்களே. தேர்தல் நெருங்கப் போவதால் ஊழல் அமைச்சர்களை அமலாக்கத்துறை தட்டி தூக்கிவிடக் கூடாது என்பதற்காக நிரந்தர டிஜிபியை நியமிக்க விடாமல் பல தடைக்கற்களை ஸ்டாலின் போட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தான் நியமிக்கும் பொறுப்பு டிஜிபி தமிழ்நாட்டில் நிர்வாகத்தில் இருந்தால்தான் தனக்கு எதிராக வேலை செய்ய மாட்டார் என்பதற்காகவே இந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டுள்ளார். அதனால்தான் அமைச்சர் KN நேரு உட்பட பலரது குற்ற ஆவணங்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அவர் மீது FIR போடுமாறு கூறிய போதும் இப்போது வரை அந்த நடவடிக்கையில் தமிழக பொறுப்பு டிஜிபி ஈடுபடவில்லை. அதனால் இதுவரை பொறுத்து பார்த்த டெல்லி உள்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் தற்போது அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டுக்குள் வந்துள்ளார்கள். கோட்டையில் என்ன நடக்கிறது? எதற்காக ஊழல் புகார்களில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைச்சர்களை பாதுகாக்கிறார்கள்? குறிப்பாக டிஜிபி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சட்டம் ஒழுங்கு பாதுகாக்காமல் ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக இருக்கிறாரா? பெயரளவுக்கு மட்டுமே எதற்காக இந்த பொறுப்பு டிஜிபி பதவியில் இருக்க வேண்டும் என்கிற கேள்விகளுடன் அமித்ஷா அனுப்பிய 2 உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகளும் கோட்டைக்கு வந்து விசாரணையில் ஈடுபட்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக தற்போது தமிழக பொறுப்பு டிஜிபி 2 பக்கமும் சிக்கிக் கொண்டுள்ளார். குறிப்பாக திமுகவின் மீது உரிய குற்ற ஆவணங்களை அமலாக்கத்துறை அனுப்பிய பிறகும் கூட அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காத்து வருவதன் பின்னணி என்ன? அப்படியென்றால் எதற்காக தமிழ்நாட்டில் டிஜிபி பதவியில் இருக்கிறீர்கள் என்று பலதரப்பட்ட கேள்விகளை அவரிடத்தில் எழுப்பி ஷாக் கொடுத்துள்ளார்களாம். இதன் காரணமாக பொறுப்பு டிஜிபி ஸ்டாலினை காட்டிக் கொடுக்க முடியாமலும் உள்துறை அமைச்சகத்தின் சரண்டராக முடியாமலும் தடுமாறிக் கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு அமைச்சர் KN நேரு மீது FIR பதிவு செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக டெல்லி மேலிடம் நேரடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று ஸ்டாலினுக்கு எதிராக தங்களது பவரை காட்ட தொடங்கிவிட்டார்களாம். அதன் காரணமாக தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு திமுக நியமித்துள்ள பொறுப்பு டிஜிபி ஊழல் அமைச்சர்கள் மீது FIR பதிவு செய்யவில்லை என்றால் மத்திய உள்துறை அமைச்சகமே நேரடியாக இறங்கி அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்பது தெரியவந்துள்ளது. அடுத்த செய்தி. உதயநிதி ஒரு தேச துரோகி. துணை முதல்வர் பதவியிலிருந்தே தூக்கி அடிக்க வேண்டும். திமுக தாவேகாவின் தூக்கத்தை கெடுத்த பியூஷ் கோயல். தற்போது தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினை நம்முடைய தேசத்துக்கே எதிரானவர், அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தற்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் அமித்ஷா அனுப்பிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் எதிர்பாராத கூட்டணியை உருவாக்கினார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிடிவி தினகரனை கொண்டு வந்து எடப்பாடியையும் அவரையும் இணைத்து வைத்தார். இதுதான் திமுகவுக்கு மரண பீதியை ஏற்படுத்தியது. பாஜக நினைத்தால் எப்படிப்பட்ட கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் என்று கடும் அதிர்ச்சி அடைந்தார் ஸ்டாலின். இந்த நிலையில் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தூக்கத்தை கெடுத்துள்ளது. அதாவது தனியார் டிவிக்கு அவர் அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் திமுக திறமை இல்லாத ஒரு மோசமான ஆட்சி நடத்தி வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொய் மட்டுமே பேச தெரியும், சிறப்பான ஆட்சி நடத்த தெரியாது என்றாலும் மேடைக்கு மேடை நான் மட்டுமே இந்தியாவிலேயே சிறப்பான ஆட்சி நடத்துவது போன்று பொய் பேசுவார். அதோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறும் கருத்துக்கள் தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக உள்ளது. அவர் பேசுவது அனைத்துமே இந்த தேசத்துக்கு எதிராக அவரை ஒரு தேச துரோகி போலவே சித்தரிக்கிறது. அதனால் இதுபோன்ற கலாச்சாரம் மற்றும் தேச விரோதிகளை தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி அடிக்க வேண்டும். இனிமேல் இவர்களை ஆட்சி அதிகாரத்தில் விட்டு வைக்கக்கூடாது. அது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லதல்ல. அதேபோல் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி போர்க்கொடி பிடித்துள்ளது. இந்த கூட்டணி உடைந்து சிதறி ரொம்ப காலம் ஆகிவிட்டது என்றாலும் ஸ்டாலின் அதை ஒட்ட வைக்க முயற்சி செய்கிறார். அதனால் ராகுல் காந்தி கூட்டணியை மாற்றிக்கொள்ள திட்டமிடுகிறார். அதனால்தான் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி டீல் பேசிக்கொண்டே திமுகவிடம் இவர்கள் தொகுதி பேரம் பேசுகிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார்கள். ஆனால் தமிழக ஸ்டாலினோ எத்தனை கட்சிகள் எனது கூட்டணிக்கு வந்தாலும் நான் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பேன் என்ற சுயநலத்துடன் பேசுகிறார். இதனால் கூடிய சீக்கிரமே திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிவிடும். அதோடு நடிகர் விஜய் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு பொய்யான தகவலை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்தி பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். ஒரு நடிகர் என்கிற முறையில் ரசிகர்களின் ஓட்டுகள் மட்டுமே அவருக்கு கிடைக்கும். அதை வைத்து தமிழக அரசியலில் அவர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது.
என்றாலும் ஒரே தேர்தலில் வெற்றி பெற்று நாற்காலியை பிடித்து விடுவேன் என்று சினிமா டயலாக் பேசுகிறார். இந்த விஜய் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சி எடுப்பதாக திமுகவினர் பொய் செய்தி பரப்புகிறார்கள். அதோடு தமிழக வெற்றிக் கழகத்தினரும் இதுகுறித்த செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வரும்போது எங்களிடத்தில் பாஜக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று சொல்ல மறுக்கிறார்கள். அந்த அளவுக்கு தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பது போலவும் தங்களை கூட்டணிக்கு வர பாஜக கெஞ்சுவது போலவும் ஒரு நிலைப்பாட்டை இவர்களாக உருவாக்குகிறார்கள். அதோடு எங்களுக்கு யாரும் எந்த அழுத்தமும் கொடுக்க முடியாது என்று விஜய் பேசுகிறார். இவருக்கு யார் அழுத்தம் கொடுத்தது? எதற்காக கொடுக்க வேண்டும்? இவர் என்ன அவ்வளவு பெரிய மக்கள் சக்தியா? இவரது பலம் என்ன என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தெரிய போகிறது. அதனால் அதுவரைக்கும் தான் இவர்களது அரசியல் எல்லாமே. அதன் பிறகு மொத்த அரசியல் களமும் மாறிவிடும். குறிப்பாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் மனதில் திமுகவுக்கு எதிரான மனநிலை உருவாகி நீண்ட காலமாகிவிட்டது. அது கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று அந்த பேட்டியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டுள்ளார். அடுத்த செய்தி, விஜய்க்காக தாயார் ஷோபா நடத்திய ரகசிய யாகம். நீலாங்கரை வீட்டில் நடக்கும் சிறப்பு பூஜைகள். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயின் அரசியல் நிலைப்பாட்டில் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. அதுவரைக்கும் தன்னிச்சையாக முடிவெடுத்து வந்த விஜய் இப்போது தனது பெற்றோர் சொல்வதை காது கொடுத்து கேட்க தொடங்கி இருப்பதோடு ஜோதிடர் குறித்து கொடுக்கும் நாட்களில் தான் முக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார். அதோடு விஜயின் தாயார் சோபா சந்திரசேகரன் தீவிர சீரடி சாய்பாபா பக்தர். அதனால் அவருக்கு சென்னையில் உள்ள கோட்டூரில் ஒரு பாபா கோயிலை கட்டி கொடுத்திருக்கிறார் விஜய். என்றாலும் விஜய் கோவிலில் சாமி கும்பிடும் பழக்கம் இல்லாதவர். தனது தந்தை வழியில் அவர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி வருவதால் சர்ச்சுக்கு மட்டுமே சென்று வருகிறார். ஆனால் இப்போது அவர் நிலைப்பாட்டில் நிறைய மாற்றம் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக தனது அரசியல் பயணத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகி வழக்குகள் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இதிலிருந்து தன்னை விடுவிக்கும் முயற்சிகளில் அவர் ஈடுபட்டு வருகிறார். அவரது தாயார் ஷோபா சந்திரசேகரும் விஜயின் நீலாங்கரை வீட்டை ஒரு கோவில் போலவே மாற்றிவிட்டாராம். அங்கு தினம் தினம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறதாம். விஜய் இருக்கும் கிரக தோஷங்களை நீக்குவதற்காக பல சாமியார்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டு இருக்கிறார்களாம். அதோடு விஜயும் சமீபத்தில் ஒரு பூஜையில் உட்கார வைத்து யாகம் நடத்தியுள்ளாராம் ஷோபா. அதன் காரணமாக அவரது கையில் கூட ஒரு காப்பு கட்டியிருக்கிறார். அதோடு தற்போது விஜய் முழுமையாக ஜோதிடரின் கட்டுப்பாட்டுக்குள்ளும் சென்றுள்ளாராம். ஆனால் இந்த செய்திகள் வெளியானதை அடுத்து விஜய்க்கு சிபிஐ அதிகாரிகள் கையில் காப்பு கட்டிவிடக் கூடாது என்பதற்காகவே அவர் தாயார் அவர் கையில் ஷீரடி சாய்பாபாவின் காப்பை கட்டியிருக்கிறார். ஆனால் 41 உயிர்கள் போனதுக்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும். எப்படியேனும் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக அவர் செய்த அரசியல் காரணமாகத்தான் இவ்வளவு அப்பாவி மக்கள் உயிரிழந்து விட்டார்கள். அதனால் அந்த பாவம் அவரை விட்டுவிடாது. கண்டிப்பாக சிபிஐ விஜய் கையில் காப்பு கட்டும் என்று பலரும் அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்.